ஒரு நிமிஷம் கையில் வைங்க, வரேன்.
அடியவர் மனம் மகிழ முருகனுக்கு ஆண்டவருக்கு ஓம் ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யா சகபலா சத்திரி பவந்தோ மகாந்தோ ரகணந்தோ அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய சகல புவன ஜெகஸ்ருதித்யதி சம்ஹார திரோபாவானந்திரக காரண பூத பஞ்சகத்ய பராகணஸ்ய விநாயகாதி சபரிவார சமேதஸ்ய வள்ளி தேவசேனா சமேத ஞானதண்டாகிரவாண சென்னிகிரி முத்துக்குமார சுப்பிரமணியஸ்ய ஸ்கந்த சக்தி மகோத்சவ சூரசம்ஹார சக்ரமதின மாத்தியான்னிக விசேஷ ஸ்நவன கவன யாக பூஜா மத்தியே சம்பாவிதமான தந்திரலோப தந்திரலோப கிரியாலோப காலலோப நியமலோப சத்தாலோப சத்யபி சர்வம் யதோக்தம் யதா சாஸ்திரானுஷ்டிகம் பூஜாதிபி பவந்தோ மகாந்தோரகரண்ணம் பூஜா கைங்கர்யாதிபராணாம் சென்னிமலை செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்தினர் அனைவோர் சககுடும்பானாம் ஆகதானாம் சஷ்டி விரோத பக்த மகாஜனானாம் லோகக்ஷேமார்த்தம் க்ஷேமஸ்தைர்ய வீர்யசௌர்ய ஆயுள் ஆரோக்கிய அபகர்த்த சித்தி பிரதோ பூஜாதிபி பவந்தோ மகாந்தோர கிரண்ணந்தோ சர்வே ஜனா சுகினோ பவந்தோ மங்களானி பவந்தோ தர்மஹ உத்தரோத்தரா விபத்திரஸ்தோ முருகனுக்கு சென்னிமலை ஆண்டவருக்கு எல்லாம் வல்ல சிறகிரி முருகப்பெருமானுடைய திருவிழாவினாலே ஸ்கந்தசக்தி மகோத்சவம் மிக சிறப்பான முறையிலே 6 தினங்களாக தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 6 நாட்களும் எவ்வளவு வேகமாக சென்றது என்றே தெரியாத அளவுக்கு சீக்கிரம் நாள் ஓடிட்டு இருக்கு. சுவாமி இப்பதான் மலைக்கு வந்த மாதிரி இருக்கு, காப்பு கட்டின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 6 நாட்கள் விரதம், 6 நாட்கள் சிறப்பு யாக பூஜைகள், தினமும் குளமாக பால் தயிர் பஞ்சாமிரதம் எண்ணற்ற அபிஷேக பொருட்கள், இப்படி எத்தனை வழிபாடுகள் முருகப்பெருமானுக்கு செய்து கண்குளிர பார்த்து நாம என்ன சுவாமிகிட்ட கேட்க வந்தோமோ அதையே மறந்து மெய் மறந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். அதான் உண்மை. நாம சுவாமிகிட்ட என்ன கேட்கலாம்னு வந்தோமோ, என்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு வந்தோமோ அதை மறந்துட்டு இந்த அபிஷேகத்தையும் அலங்காரத்தையும் பார்த்து மெய் மறந்து உட்கார்ந்துட்டு நாம சுவாமிகிட்ட போய் இதைத்தான் எனக்கு கொடுன்னு கேட்கணுங்கிற அவசியமே இல்லையா. நமக்கு என்ன கொடுத்தா அதை வச்சிருப்போமோ அதை கரெக்டான நேரத்துக்கு சுவாமி கொடுப்பாராம். வேண்டத்தக்கது அறிவோரை வேண்ட முழுவதும் தருவோரை அருமையாக அடியார்கள் எல்லாம் பாடியிருக்கார். அடியார்கள் விரதம் இருந்து பக்தி சக்தியோடு இந்த மனித பிறப்பே இந்த உணவுக்காகத்தான் தேடலை. வேற எதையாவது நம்ம தேடி எடுத்துட்டு போறோமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய என்னென்னமோ தேடி வச்சுக்கலாம். பொன்பொருள், ஆபரணங்கள், வஸ்திரங்கள் எல்லாம் தேடிக்கலாம். வந்த போது எப்படி வந்தமோ அதே மாதிரிதான் ரிட்டர்ன்ல போறோமோ எதையுமே போடும்போதும் வரும்போதும் கொண்டு வரல. எல்லாமே இங்கேயே நமக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள். பகவத்கீதையில தான் சொல்றான், இது எதை நீ இன்னைக்கு எடுத்தாயோ அது நாளைக்கு வேற இடத்துக்கா போயிடும், அது மற்றொரு நாள் அது இன்னொருத்தருக்கு போயிடும். கிடைச்ச பொருட்கள் எல்லாமே நமக்கு கொஞ்ச காலம் வாடகை, அவ்வளவுதான். அப்ப நம்ம கூட கடைசி வரக்கூடியதான்னு கேட்டேன்னா நம்ம செய்த தர்மமும் பாவமும் புண்ணியமும் தான். கர்ணன் கடைசியில போர்ல உயிர் பிரியும் பொழுது அவர் 6 நாளையும் அழிக்க முடியாது, அப்படி வரம் வாங்கி இருக்கார். அவருடைய அந்த கவச்ச குண்டலம் அப்படி எல்லாத்தையும் தாங்குமா. அவர் பிறக்கிற போதே அந்த இதோட பிறக்கிறார், அவர் எதுவுமே அழிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் அழிக்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அவரை சூது பண்ணி ஒரு ஏழை பிராமணனா போய் அவர்கிட்ட தானம் கேட்கிறார். கர்ணன் யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராமா. கடைசியா போய் நீ போட்டிருக்கேல்லவா இந்த மார்புல போட்டிருக்கக்கூடியது இந்த கர்ண குண்டங்களெல்லாம் எனக்கு கட்டி கொடுன்னு கேட்கிறார். கடைசியிலையும் அதை கட்டி கொடுத்துடுறாரு. நான் கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்தே தான் இது பண்ணுவேன். அதையும் கட்டி கொடுத்ததுக்கு பிறகுதான் பிறகு போர் அம்பு இனிமேல் அவனுக்கு அம்பு போகுங்கிறார். அப்பயும் அந்த அம்பு போய் களத்துல மாலையா விழுந்துதான். அவன் செய்த தர்மம், தர்ம தேவதை அழுதாலாமா. தானம் கொடுக்கறதுக்குள்ளே ஒருத்தன் தான் இருந்தா என் மகன் அவளே இப்படி போயிட்டானே நாளாமா. அப்படியான வாழ்க்கையை கர்ணன் வாழ்ந்து பிறகு அவன் மோட்சம் கிடைக்கிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாமா. தவங்கள் செய்தும் கிடைக்காதவர்கள் நீ எனக்காக என்னை அழிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கு, இதை விட எனக்கு என்ன முக்தி வேணும், இதை விட எனக்கு என்ன மோட்சம் வேண்டும். அப்படியாக
சூரபத்மன் மிகப்பெரிய தவங்கள்லாம் செய்து வரம் வாங்கி நிறைய அதர்மங்கள் எல்லாம் செய்ததுனால சிவபுத்திரனான முருகப்பெருமானால் அவன் அழிக்கப்படுகின்றார். அழிக்கிறதுனா அதாவது அனுக்கிரகம் செய்வது, அவனை முற்றிலும் அழிக்கக்கூடியதல்ல. மயிலாகவும் சேவலாகவும் ஏற்று அனுக்கிரகம் செய்தனால் நம் மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியதான அந்த நிலைகளை எல்லாம் மறந்து நமக்குள்ளும் ஒரு அகங்காரம் இருக்கும் அல்லவா, அந்த அகங்காரத்தை எல்லாம் மறந்து இந்த இடத்திலே ஒழிக்கக்கூடிய நாள் இந்த சூரசம்ஹாரம். இறைவனை சரணாகதி அடைய வேண்டும். 4 அகங்காரம் சூரனுக்குள்ள வந்ததுனாலதான் எல்லாத்தையும் துன்புறுத்துறான். அந்த அகங்காரத்தை உள்ளே இருக்கக்கூடிய அகங்காரத்தை ஒழித்து நாமும் அடியாராக பணி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க நம்ம பூஜை பண்றோம்னா சாமி இந்த வருஷம் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பிராப்தமாக நினைச்சுக் கொள்ள வேண்டும். எத்தனையோ அடியார்கள் எல்லாம் நம்ம சனிமயானவரை பூஜை பண்ணியிருக்கார். 4 யுகங்களிலும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், லட்சுமி இப்படி தேவர்கள் எல்லாம் இங்க முருகப்பெருமான பூஜை பண்ணியிருக்காரு. சமீப காலங்களில் நிறைய பூசாரிகள், அருளாளர்கள், செங்கத்தர பூசாரி, வேட்டுமலை பூசாரிகள் எல்லாம் முருகப்பெருமான நேரில் பார்த்து காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவர்கள் எல்லாம் பக்தியினால மட்டும்தான் சுவாமியை சென்றடைஞ்சார்களோ வெளியே வேற எதனாலும் இல்லை. சுவாமிக்கு செய்த கைங்கரியம் பக்தி, இதனாலதான் அவர்களுக்கு சுவாமி நேரடியா காட்சி கொடுத்திருக்கார். இந்த மண்டபம் கட்டும் பொழுது சங்கத்தர பூசாரியார் மண்டபம் கட்டும் பொழுது சுவாமி நேரடியா அவர்கிட்ட பேசுவாராம். சங்கத்தர பூசாரியார் சுவாமி நேரடியா பேசி அனுகிரகம் பண்ணுவாராம். ஒரு முறை வேலை செஞ்சுட்டு இருக்கிற பொழுது அந்த 4 தூணுக்கடியிலையும் தங்கம் வைரம் எல்லாம் வச்சுட்டு அங்க போயிட்டாராமா. அப்ப அங்க செஞ்சுட்டு இருந்தவன் கையில தொட்டோன்னு அங்க பூசாரிக்கு தெரிஞ்சது, அவனை வைக்க சொல்ல அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னாரு. அப்படி சித்து எங்கேயோ இருப்பாராமா, என்ன நடக்குதுங்கிறத சுவாமி அவருக்கு உணர்விப்பார். அப்படி அருளாளர்கள்லாம் சுவாமிக்கு எதற்காகனா பக்தியினாலதான் சுவாமியை சரணாகதி அடைஞ்சிருக்கின்றார். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலம், கொஞ்ச நாட்கள். அதனால எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். அன்பே சிவம். சுவாமியினுடைய தாற்பயம் என்ன? எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். எல்லா க்ஷேமமா இருக்கணும், எல்லா சௌக்கியமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான பொருட்களும் கிடைக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லோகக்ஷேமார்த்தம்னு சொல்றோம். பூஜை முடியும் பொழுது லோகக்ஷேமார்த்தம், லோகமே க்ஷேமமா இருந்தா தான் நாமும் சௌக்கியமா இருக்கணும், நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆகவே எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். இந்த நன்னாளிலே நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக இங்க வந்தீர்களோ, திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் உரிய காலத்திலே திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் புத்திர சந்தானம், அடுத்தபடியாக எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் ஒன்றிணைத்து இந்த வழிபாடு நடந்திருக்கின்றது. வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலே பரமேஸ்வர பெருமானான கைலாசநாத பெருமானுடைய ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவுருள் கூட்டி வைத்து பாலஸ்தாபனம் நடைபெற்றிருக்கின்றது. அதிலும் அடியார் பெருமக்கள் எல்லாம் பெரும் பங்கு வகித்து எல்லாம் வல்ல பரமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும். இன்னைக்கு மாலை 5 மணிக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு படி வழியாக கீழே சென்று 4 ரத வீதிகளிலும் சூரசம்ஹாரம், கஜமுகா சம்ஹாரம், சிங்கமுகா சம்ஹாரம், வானுகோபன், சூரபத்மன் எல்லாத்தையும் அழிச்சிடுறார். கடைசியில சூரபத்மன் அழிக்கிற போது முருகப்பெருமானாலேயே முடியலையா. ஏன்னா அவன் அவ்வளவு வரம் வாங்கியிருந்தான் சுவாமிகிட்ட, சிவபெருமான்கிட்ட. அவன் அழிக்கும் பொழுது மாறி இங்க இருப்பான் அங்க இருப்பான் மனசுல இருந்தான். அவனால் அழிக்கவே முடியலையா. சுவாமியே தடுமாறுறார் முருகப்பெருமான். அப்ப அன்னை பராசக்தியாகப்பட்டவள் பார்த்துட்டே இருந்தாலாமா. எதா இருந்தாலும் தாய்க்கு தானே தெரியும் நம்மளுடைய குழந்தையினுடைய கருணை அழுக்கிறது அவ்வளவு சிரமம். கடைசியில அம்பாள் தான் அந்த பராசக்தி எடுத்து முருகப்பெருமான் கொடுக்கிறார். அதனாலதான் அம்பாள் கையில வேல் வாங்கித்தான் முருகப்பெருமான் அந்த அசுரனை அழிக்கின்றார். அது எப்பேற்பட்ட பராசக்தினா போய் சூரனை அழித்து விட்டு பெருகி அவருடைய திருப்பி அவருடைய கைக்கே வந்துருமா. அப்பேற்பட்ட அனுகிரகம் கூட செய்யக்கூடிய அந்த பராசக்தி. அந்த வேலை தான் இப்ப உள்ள போய் பூஜை பண்ணி சென்னிமலையானவர்கள் இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த வேல் வெளியில வரும். அதனால சுவாமிகிட்டே இருக்கும். வருடத்துக்கு ஒரு முறை அந்த வேல் வெளியில சூரசம்ஹாரம் நடத்தி கோயிலை வளமாக மாலையிலே முருகப்பெருமான் படிவழியாக கீழே சென்று 4 ரத வீதிகளிலும் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளாக 4 ரத வீதிகளிலும் சூரசம்ஹாரம் மிக அற்புதமான முறையிலே நடைபெற்று முருகப்பெருமானுக்கு நாளை காலை கைலாசநாதர் கோயிலிலே திருக்கல்யாண உற்சவம் அபிஷேகம் நடைபெற்று 11 மணிக்கு மேலாக முருகப்பெருமானுக்கும் தேவசேனாக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று அடியார்கள் எல்லாம் கங்கணம் வகுத்துக் கொண்டு அங்கேயே அவர்களுக்கு விரத முறைப்படி கங்கணம் கட்டினவர்களுக்கெல்லாம் விரத முறைப்படி உணவும், மற்ற பக்தர்களுக்கு கோயிலிலே உணவு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லோரும் பொறுமையாக இருந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்று எல்லாம் வல்ல
கருணையே வடிவமாக இருக்கக்கூடியதான சென்னிமலை முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களும் பெற்று நீர் இனிதே வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாதாள விருந்தங்களை போற்றி வணங்கி இந்த கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழாவை துவங்குகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு